நினைவு சேவைக்காக கிடைத்ததே பிராமண ஜென்மம் ஆகும். நினைவு சேவை இரண்டும் சம நிலையில் இருக்க வேண்டும். கர்மயோகியின் பொருளே கர்மம் நினைவு இந்த இரண்டின் சமநிலை ஆகும். பாபா நினைவு இருக்குமே ஆனால் தானாகவே சுயமரியாதையின் நினைவும் இருக்கும். சுயமரியாதையில் இல்லையெனில் நினைவு சக்தி வாய்ந்ததாக இருக்காது. 23/10/99 பிராமண வாழ்வு மிகப்பெரிய மகத்துவம் உடையது. பிராப்தி மிக பெரியது. சுவமான் மிக பெரியது. சங்கம சமயத்தில் பாபாவுடையவர் ஆவது பெரியதிலும் பெரிய மடங்கு பாக்கியத்திற்கானது. ஒவ்வொரு கஜானாவின் மகத்துவத்தை தனது ஈஸ்வரிய போதையை எமர்ஜில் வைக்க வேண்டும். நான் யார்? இந்த ஆன்மீக போதை எமர்ஜ் ரூபத்தில் இருப்பின் ஒவ்வொரு வினாடியும் சேமிப்பு ஆகிக்கொண்டே இருக்கும். 30/11/99 பாபா சமம் ஆக வேண்டும் என்பதை பாப்தாதா அடிக்கடி அடிக்கோடிட்டு காட்டுகிறார். ஸ்வமானில் இருங்கள். மரியாதை கொடுப்பதே பெறுவது ஆகும். பிராமண வாழ்வின் சிரேஷ்ட ஆத்மாவின் சம்பன்னதாவின் சோமானில் இருங்கள். 25/11/2000 எந்த ஒரு குழந்தையும் பின்தங்கி விடக்கூடாது. ஒவ்வொரு குழந்தையும் ஒருவரை விட மற்றவர் முன்னேறி செல்ல வேண்டும். தேக அபிமானத்தின் காரணமாக சுவமான் குறைவாக இருக்கிறது. நான் நான் என்ற சப்தம் ஒரு நாளில் எவ்வளவு முறை கூறுகிறீர்கள்? எப்போதெல்லாம் நான் என்ற சப்தம் வருகிறதோ அப்போது நான் எப்பேற்பட்ட ஆத்மா என்ற நினைவை கொண்டு வாருங்கள். நான் நிராகார ஆத்மா சாகார உடலில் பிரவேசம் ஆகியிருக்கிறேன். நிராகார நிலை நினைவில் இருத்தலே தானாகவே அகங்காரி நிலை வந்துவிடும். தேகப்பற்று முடிந்துவிடும். 3/2/2002 பிராமண வாழ்வில் சம்பன்னம் சம்பூர்ணம் ஆக தன்மீது நிச்சயம் அவசியம் ஆனது. நான் பரமாத்மா மூலம் சோமான்தாரி சிரேஷ்ட ஆத்மா. இந்த சோமானை ஸ்மிருதியில் வைக்க வேண்டும். ஒவ்வொரு எண்ணத்தில் செயலில் வெற்றியை தருவது சோமான் ஆகும். சாதாரண கர்மம் செய்யும் ஆத்மா அல்ல, சோமான்தாரி ஆத்மா ஆவேன். சுயம் மீது நிச்சய புத்தி இருப்பதின் அடையாளம் வெற்றி ஆகும். 14/11/2002 சோமானின் போதை சோமானின் மாலை மிக பெரியதாகும். சுயம் பாபா மூலம் கிடைத்ததே இந்த சோமான் ஆகும். ஸ்மிருதி மூலம் சோமான் நிலையில் நிலைத்து இருக்க வேண்டும். சோமான் மீது நிச்சயம் ஆத்மீக போதை
இரண்டும் சம நிலையில் இருக்க வேண்டும். 15/12/2002. நான் யார், என்னுடையது என்பது எது? சில குழந்தைகள் பிந்து நிலையில் நிலைக்க சிரமப்படுகிறார்கள். நான் எப்படிப்பட்ட பிந்து? நான் யாராக இருக்கிறேன்? இந்த தனது சோமானை ஸ்மிருதியில் கொண்டு வருவதால் புருஷார்த்தம் ரமணீகரம் ஆகிவிடும். 31/12/2002. தன்னை செய்விப்பவன் சக்திசாலி ஆத்மா எனப் புரிந்து காரியத்தை செய்வியுங்கள். காரியத்தை செய்வது, சரீரம் செய்விப்பது ஆத்மா ஆகும். அதாவது காரியத்தை செய்வது சரீரம், செய்விப்பது ஆத்மா. செய்பவன் தனி, செய்விப்பவன் தனி. பிரம்மா பாபா காரியம் செய்த போதும், சரீரத்தில் இருந்த போதும், அசரீரி நிலையை சுற்றும் போதும், நடக்கும் போதும் அனுபவம் செய்தார். கர்ம கணக்கின் வசம் ஆகாமல் சாட்சியாக இருந்து கர்ம சுமையை நீக்கினார். பலகால அப்பியாசமே வெற்றியை தரும். பலகால சாட்சி நிலையின் அப்பியாசம் மீது கவனம் கொடுங்கள். எவ்வளவு பெரிய இயற்கை ஆபத்து வந்தாலும் அசரீரி நிலை உங்களை சகஜமாக விலகி இருக்க செய்யும். பாபாவுக்கு அன்பானவராக இருக்க முடியும். 18/1/2003. ஆத்மா இந்த ஸ்மிருதியின் அனுபவம் சதா எமர்ச் ரூபத்தில் இருக்க வேண்டும். எமர்ச் ரூபத்தில் இருப்பதால் போதை, குசி, கட்டுப்படுத்தும் சக்தி இருக்கும். சாட்சியாகி கர்மம் செய்கிறீர்கள். செய்விப்பவன் ஆகி கர்மத்தை செய்ய வேண்டும். 13/2/2003. ஓம் சாந்தி. இமய மலையை விட 100 மடங்கு பெரிய பிரச்சனை ஆகட்டும். உடல், மனம், மனிதர், தத்துவம் இவைகள் மூலம் பிரச்சனை வந்தாலும் பரஸ்திதி உங்கள் சுபஸ்திதி முன் ஒன்றுமே இல்லை. சுபஸ்திதிக்கான சாதனம் சுவமானம். சுவமானம் இயல்பாக இருக்க வேண்டும். நான் சுவதர்சன சக்கரதாரி, கண்மணி, மன சிம்மாசனத்தில் இருப்பவன். ஒவ்வொரு கல்பத்திலும் நானே அப்படி இருப்பவன். 17/3/2003. சுவமானில் இரு. சுவமானில் ஒவ்வொரு ஆத்மாவையும் பார். இவர் விசேஷ ஆத்மா. இவர் பாபா பாலனையில் இருக்கும் பிராமண ஆத்மா. கோடியில் சிலர், சிலரிலும் சிலர் ஆத்மா. தனது கண்ணில் பிந்துவே தெரிய வேண்டும். ஆத்மா ஆத்மாவை பார்க்கட்டும். ஆத்மாவிடம் பேசட்டும். ஆத்மீக உள் உணர்வு பார்வையை உருவாக்கும். தனது சோமான் இருக்கையில் ஒருமுகமாகி விடு. 17/10/2003. பிரம்மா பாபா சமமாக பரிஸ்தா ஆக வேண்டும்.
ஏகாக்கிரதா சக்தி தானாகவே அனைவர் மீதும் ஸ்நேகம், கல்யாண், சம்மான் விருத்தியில் இருக்க வைக்கும். ஏகாக்கிரதா எனில் சோமான் நிலை, பரிஸ்தா நிலை சோமான் ஆகும். 15/11/2003. சுவமான் என்பது சிரேஷ்ட அபிமானம் ஆகும். எதை யோசிக்கிறீர்களோ அது அனுபவம் ஆக வேண்டும். அனுபவம் செய்துவிட்டால் மாயை ஒன்றும் செய்ய முடியாது. அனுபவ மூர்த்தி ஒரு வினாடியில் தன்னை பரிவர்த்தனை செய்து கொள்ள முடியும். திடீரென எதுவும் எந்த சமயத்திலும் நடக்கலாம். ஸ்மிருதியை சக்திசாலி ஆக்குங்கள். எவரெடியாக இருங்கள். சூழ்நிலை, பிரச்சனை எப்படி இருப்பினும் ஸ்மிருதி என்ற சுவிட்சை ஆன் செய்யுங்கள். இந்த அபியாசம் செய்யுங்கள். இறுதி பேப்பர் ஒரு வினாடிக்கானது. அனுபவம் உள்ளவர் பாஸ் ஆகிவிடுவர். நான் பரந்தாம நிவாசி சிரேஷ்ட ஆத்மா. இந்த ஸ்மிருதி என்ற சுவிட்சை ஆன் செய். வேறு எந்த ஒரு ஸ்மிருதியும் இருக்கக்கூடாது. 31/11/2003. சுவமானில் இரு, சம்மான் தருக. இரண்டும் சமமாக தேவை. விருத்தி திருஷ்டியில் ஒவ்வொருவர் மீதும் சுப பாவனை இருக்கட்டும். ஆத்மா பிந்து, பாபா பிந்து. இது கண்ணில் நிறைந்து இருக்கட்டும். ஆன்மீக அன்பின் அடையாளம் மற்றவர் குறையை தனது சுப பாவனை, சுப விருப்பம் மூலம் பரிவர்த்தனை செய்வதாகும். 15/10/2004. நமது நிலை பலவீனமாக இருந்தால் பரஸ்திதி நம்மை வெற்றி அடைந்துவிடும். நமது நிலை வெற்றியடைய சதா சோமான் மற்றும் சம்மான் இரண்டும் சம நிலையில் இருக்க வேண்டும். பிரம்ம பாபா ஆதி தேவனாக நாடக முதல் ஆத்மாவாக இருந்தபோதும் அனைவருக்கும் சம்மான் தந்தார், அதாவது மரியாதை தந்தார். தன்னைவிட மதிப்பு அதிகமாக மற்றவர்க்கு கிடைக்கும்படி செய்தார். அதனால் ஒவ்வொருவர் மனதில் பிரம்ம பாபா மதிப்பிற்கு உரியவர் ஆனார். சம்மான் தருவது எனில் ஒவ்வொருவர் மனதில் சிநேக விதையை விதைப்பதாகும். சம்மான் தருவதால் ஆசீர்வாதம் பெறலாம். பாப்தாதாவிடம் வரும் குழந்தைகள் பலவீனமாக சமஸ்கார வசமாகி பாப சுமையை எடுத்து வந்தாலும் எனது தேடி கண்டுபிடிக்கப்பட்ட குழந்தை ஈஸ்வரிய பரிவார குழந்தை என கூறி மரியாதை தந்து குழந்தைகளை சுய மரியாதைதாரி ஆக்கினார். ஃபாலோ ஃபாதர் செய்யுங்கள். 3/11/94. தூய்மைதான் ராயல்டி ஆகும். ரியாலிட்டி எனது அனாதி சொரூபம் தூய்மை. இந்த ஸ்மிருதி சக்திசாலி ஆக்குகிறது. ராயல்டி தானும் சோமானத்திலிருந்து ஒவ்வொருவருக்கும் சம்மான் தந்து நடத்துவதாகும். பெர்சனாலிட்டி சதா சந்துஷ்டதா, பிரசன்னதா, திருப்தியாக இருந்து திருப்தியை ஆக்குவது. 4/9/2005. சோமான்தாரியின் லட்சணம் சோமான்தாரியாக இருக்கும் அளவு சம்மான் தருபவர், பணிவுள்ளவர்,
சிநேகம் தருபவர். சோமான்தாரியின் அடையாளம் பாபாவுக்கும் அனைவருக்கும் அன்பானவர், எல்லையற்ற அன்புடையவர். சோமான்தாரி விசேஷாவை பார்த்து சோமான் தர வேண்டும். சோமான்தாரியின் விசேஷாவை பார்த்து சோமான் தர வேண்டும். 16,000 கடைசி மணியாக இருப்பவரிடம் கூட பாபா மூலம் கிடைத்த ஏதாவது விசேஷா இருக்கிறது. பாபா உடையவராக ஆகுபவர் விசேஷ ஆத்மா. நம்பர்வாராக இருந்தாலும் உலகில் கோடியில் சிலர் ஆவார். தன்னை விசேஷ ஆத்மாவாக அறிக. 15/11/2005. ஓம் சாந்தி. பாபாவின் நேரடி நம்பர் 1 குழந்தைகள் நாம். 5 கண்டத்திலும் தேடி கோடியில் சிலராக நம்மை தேடி பிடித்து தன்னுடையவராக ஆக்கியுள்ளார். இது எவ்வளவு பெரிய சோமான்! உலகை படைப்பவரின் முதல் படைப்பு நாம். பாப்தாதா நம்மை உலகினருக்கே முன்னோர் ஆக்கியுள்ளார், பூஜைக்குரியவர் ஆக்கியுள்ளார். உலகிற்கு ஆதார மூர்த்தியாக, உதாரண மூர்த்தியாக ஆக்கியுள்ளார். இந்த போதை இருக்க வேண்டும். பரமாத்மா மன சிம்மாசனம், ஒளி கிரீடம், ஸ்மிருதி என்ற திலகம் நமக்கு கிடைத்துள்ளது. இறுதி நம்பர் குழந்தையை கூட பரிஸ்தாவிலிருந்து தேவதையாக பாப்தாதா பார்க்கிறார். எல்லையற்ற தந்தை, எல்லையற்ற கஜானா கிடைத்துள்ளது. சுயத்தின் சோமான் சமயத்தின் மகத்துவம் அறிந்து நடக்க வேண்டும். யுகம் சிறியது, பெரியதிலும் பெரிய பிராப்தி தரும் யுகம். பெரியதிலும் பெரிய பாபா இந்த சிறிய யுகத்தில்தான் வருகிறார். முழு கல்பத்திற்கான விதை போடும் நேரமும் இதுதான். பக்தியின் பலன், பிரத்யட்ச பலன், 2 பலனும் இப்போதே பெற முடியும். சொர்க்க ராஜ்ய பாக்கியம் பெறுவதற்கான சமயம் இதுதான். மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகும் சமயம். இச்சமயம் அல்பேலாபன் ஆகக்கூடாது. 16/11/2006. சங்கமயுக சமயம் சிரேஷ்ட கர்மத்திற்கான விதை விதைக்கும் காலம் ஆகும். இச்சமயம் ஒவ்வொரு வினாடி சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டம் ஆகும். ஒரு வினாடியில் அசரீரி நிலைக்கு வந்துவிட வேண்டும். நான் என கோரும்போது சிரேஷ்ட ஆத்மா, பரமாத்மா பாலனையில் இருக்கக்கூடிய ஆத்மா என்ற நினைவு வர வேண்டும். எனது என கூறும்போது எனது பாபா என்ற நினைவு இருக்க வேண்டும். இதுவே நிரந்தர நினைவுக்கான விதிமுறை ஆகும். ஆத்மாவுக்கு சிரேஷ்ட ஸ்மிருதிக்கான ஸ்தானம் தருவதே சோமான் ஆகும். 2/2/2007. மனதில் குப்பை இருக்கும்போது குழப்பம் இருக்கும். அச்சமயம் தனது ராயல்டி
பெர்சனாலிட்டியை எதிரில் கொண்டு வருக. சகனசீலதாவின் தேவிகள் நீங்கள். தனது பொசிஷனை நினைவில் வை. நான் யார் என்பதை நினைவில் வையுங்கள். 2/2/2008. நான் யார்? இந்த சப்தத்தை அடிக்கடி ஸ்மிருதியில் கொண்டு வாருங்கள். சோமான் பட்டியலை தனது புத்தியில் அசை போட்டுக் கொண்டே இருங்கள். இந்த போதையில் இருந்தால் காரணம் சப்தம் முடிந்து ஒவ்வொரு கர்மத்திலும் நிவாரணம் வந்துவிடும். எப்போது நிவாரண சொரூபம் ஆகி விடுகிறீர்களோ அப்போது அனைத்து ஆத்மாக்களையும் நிர்வாண் தாமிற்கு அழைத்து சென்று முக்தி கொடுத்து விடலாம். 18/3/2008. ஓம் சாந்தி.